வியூவர்ஸ், வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இது. எப்படி யூஸ் பண்ணால் லிப்பர் வரும் அப்படிங்கிறதையும் சில டிப்ஸ் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் செலக்டர் இது பார்த்தீங்கன்னா நம்ம டேப் சொருவி உள்ள தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை பாருங்கள். இந்த கண்ட்ரோல் தான் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாஷ் டைம் ஜூம் பண்ணி காட்டுறோம். வாஷ் டைமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறது. இதுதான் 3, 6, 9, 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம டைமுக்கு அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு தான் இது துணி துவைக்கிறதுக்காக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஷ் செலக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நார்மல், ஹெவி, ஜென்டில்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம துணி கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா ஹெவி, நார்மல் வந்து எப்பயும் போல் வச்சுக்கலாம். இல்லை மீடியமாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்ததுன்னா ஜென்டலில் கூட வச்சுக்கலாம். இதுக்காக கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செலக்டர். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா வாஷ் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம தண்ணியை வந்து வெளியேற்றுறது. துணி துவைச்சி முடிச்சிடுறோம், தண்ணி வந்து வெளியேற்றணும் அப்படின்னா ட்ரெயினில் கொடுத்தா தண்ணி வந்து வெளியேறிடும். பின்னாடி கூட அந்த பைப் பின்னாடி இருக்கும் பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள், வீடியோ காட்டுறது பாருங்கள். இந்த பைப் வழியாக தண்ணி வந்து வெளியேறிடும். இதுக்காக வந்து அதை ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. தண்ணியை நீங்கள் வெளியேற்றிக்கலாம் இது மூலிமா. நாலாவது சுவிட்ச் பாருங்கள், ஸ்பின் டைமர். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா துணி வந்து பிழியிறது. 2, 4, 6, 8, 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 0லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். 2, 4, 6 இந்த ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஏர் டர்போர்டு ஸ்பின்னு துணி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த 4 பட்டன் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதில் இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். வாங்க அடுத்து இது பாருங்கள். இதில் தான் வந்து துணி போட்டு துவைக்கிறது. இது பாருங்கள், 7 kg அப்படின்ட்டு வந்து அந்த கணக்கு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ துணி போடணும் அப்படின்னு நம்மளால் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தண்ணி விழுவும், ஸ்பின் செட் பண்ணால் தண்ணி விழுகும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்காக துணி போட்டு நம்ம துவைச்சிக்கலாம். ரெண்டாவது என்ன, துணி புளியிறது. ஸ்பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து துணி புழிஞ்சிக்கலாம். இதில் வந்து தண்ணி வரும். நம்ம டேப் சொல்லணும், இதில் வந்து தண்ணி வரும். துணியை வந்து புழிஞ்சிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வார்னிங் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் செய்யறதுல ஃபால்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். வாஷிங் மிஷின் பேக் சைடு பாருங்கள். இந்த ஒயரெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் வந்து அப்படி சொறி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே போட்டால் எதனா எலி கடிக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து சைடில் சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அது. பாருங்கள், ஃப்ளக் பாயிண்ட் சொருகிற மாதிரி இருக்கும். அதை சொறி வச்சுக்கலாம். சைடில் அப்படியே சொருகிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த ஒயர் வர மாதிரி. அடுத்து இந்த இது இருக்குது பாருங்கள், ஓஸ் பாருங்கள். இது மூலியமாக தான் தண்ணி வந்து வெளியே வரும். அது சொறி வைக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பேக் சைட். சொல்ல மறந்துட்டேன். இது உள்ளே பாருங்கள், ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சைடில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கட்டமாக இருக்கும் பாருங்கள், ப்ரௌன் கலர் பாருங்கள். இது வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு, இந்த நூல், சின்ன சின்ன நூல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போய் உட்காந்துக்கும். இது பாருங்கள், இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் நல்லது. அந்த அழுக்கு ஃபுல்லாக இதில் தான் வந்து சேரும். அந்த நூல், அழுக்கு எல்லாமே வந்து இதில் தான் சேரும். நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். இது வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஸ்பின்னு. இது வந்து இப்போ துணியை வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். அதுக்காக ஸ்பின் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தோன்னா இன்னொரு இது மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து சுத்தம் போது கை வச்சிடக்கூடாது அப்படின்னா 2 இது கொடுத்துருக்காங்க. உள்ளே அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம உள்ள துணியை போட்டுட்டு அது மேலே வச்சு அழுத்தி விட்டு அதுக்கு பிறகு லாக் பண்ணி நம்ம வந்து ஸ்பின்னை வந்து ஓட விடணும். அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த வார்னிங் ஸ்டிக்கர் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தேவையில்லாமல் நம்ம காயின்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோப்பில் வச்சுட்டு நம்ம துணி துவைப்போம். அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. செஞ்சால் சீக்கிரத்தில் லிப்பர் வரும், அது உள்ளே போய் மாட்டிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜிப்பு, நம்ம ஃபேனில் இருக்க குக்கி, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே வந்து கோர்த்து விட்டுட்டு அதுக்கு பிறகு போடணும். ஃபேனில் வந்து நல்லா கோர்த்து விட்டுட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.